இப்போ வந்து நம்ம சிலியரி பாடியோட ரெண்டாவது வந்து பார்க்க போகிறோம். சிலியரி பாடின்றது வந்து இங்கே இருக்க ஒரு ரீஜன். இது வந்து எங்கே இருக்குன்னா ஐரிஸ்க்கும் பின்னாடி இருக்க ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து சிலியரி பாடி. ஓகேவா? இப்போ வந்து சிலியரி பாடியோட வேலை என்னென்னு பார்த்தோம்னா அக்வஸ் ப்ரொடக்ஷன், ரெண்டாவது வந்து அக்வஸ் ட்ரைனேஜ், அடுத்து வந்து அகாமடேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சிலியரி பாடியோட லேயர்ஸ் பார்த்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்க லேயர் வந்து சுப்ரா சிலியரி ஸ்பேஸ். இது வந்து சுப்ரா சிலியரி ஸ்பேஸ். அடுத்து இருக்க லேயர் வந்து சிலியரி மசில்ஸ். சிலியரி மசில்ஸோட ஆரிஜினேஷன் அண்ட் இன்செஷன் பார்ப்போம். சிலியரி மசில்ஸ் வந்து இங்கே இருக்க ஒரு ஸ்டெரிலைட் ப்ராசஸ்லேருந்து ஸ்பீடாக இருக்க ஒரு ஸ்டெரிலைட் ப்ராசஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகும். இது வந்து எபிஸ்பீரல் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஆரிஜினேட் ஆகி நமக்கு வந்து எங்கே வந்து இன்செர்ஷன் ஆகும்னா ஸ்பீரல் ஸ்பரில் இன்செர்ஷன் ஆகும். இது வந்து லாங்கிடியூடல் மசில்ஸ். அடுத்து வந்து ரேடியல் மசில்ஸ். ரேடியல் மசில்ஸும் இதேமாதிரி லாங்கிடியூடல் பார்த்து தான் போகும். ஆனால் ஒரு இடத்துல வந்து பைஃபர்கேட் ஆகி நமக்கு வந்து சிலியரி பாடிக்குள்ளார போகும். ஓகேவா? அடுத்து மூணாவது இருக்க மசில்ஸ் வந்து சர்க்குலர் மசில்ஸ். சர்க்குலர் மசில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகே, சர்க்குலர் மசில்ஸோட வேலை என்னென்னு பார்த்தோம்னா அகாமடேஷன். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து சர்க்குலர் மசில்ஸ் நம்ம முன்னாடி இருந்து பார்க்குறோம். ஒரு ஐயை சுற்றி ரவுண்டாக இருக்குது. ஓகேவா? அதேமாதிரி லென்ஸும் முன்னாடி இருந்து பார்க்குறோம், ரவுண்டாக இருக்குது. ஓகேவா? லென்ஸை வந்து பிடிச்சி வச்சுருக்கிறது வந்து ஜானியல்ஸ். ஜானியல்ஸ் தான் வந்து லென்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து சிலியரி பாடி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. இந்த சர்க்குலர் மசில்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி சின்னதாகும். அப்போ ஜோனல்ஸ் என்ன பண்ணணும்? ஜோனல்ஸ் வந்து கூறுவோம். இந்த ஜோனல்ஸ் வந்து ஸ்பேஸ் தரும்போது என்ன ஆகும்? லென்ஸ் வந்து ஆகும். ஓகேவா? இப்படி பிடிச்சி வச்சுட்டு லென்ஸ் வந்து இப்போ வந்து அகாமடேஷன், நியர் அகாமடேஷன் இது வந்து மாறி. ஓகேவா? இதுதான் வந்து சர்க்குலர் மசில்ஸோட வேலை. ஓகேவா? அடுத்த இருக்க லேயர் வந்து சிலியரி பாடி ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமா வந்து ஐரிஸோட ஸ்ட்ரோமாவோட கண்டினியூஷன் தான் சிலியரி பாடி ஸ்ட்ரோமா. ஓகேவா? ஒரு பாஸ் பிளைக்கேட்டாக்குள்ளாரையும் இது பாஸ் பிளைக்கேட்டா, இது பாஸ் பிளானா, அதையும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோமா வந்து இருக்கும். ஓகேவா? இதோட வேலை என்ன? இது வந்து அக்வஸ் ட்ரைனேஜ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன்று வந்து அக்வஸ் ப்ரொடக்ஷன், அக்வஸ் ட்ரைனேஜ்க்கு வந்து எப்படி இந்த ஸ்ட்ரோமாவும் இந்த அக்வஸ் இந்த சிலியரி மசில்ஸாக ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த சிலியரி மசில்ஸோட இன்செர்ஷன் வந்து என்ன சொன்னால் ஸ்க்லீரல் ஸ்பர் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்க்லீரல் ஸ்பர் மட்டும் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் இன்செர்ட் ஆகும்னா ட்ரபீகுலர் மெஷ்வர்க்கோட ஆகும், சிமென்ஸ் கேனலோட எண்டோதெலியமோடையும் இன்செர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து சிலியரி ஸ்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ லாங்கிடியூடல் மசில் கன்ஸ்ட்ரக்ட் ஆனால் என்ன ஆகும்? இங்கே இருக்க அக்வஸ் வந்து இங்கே இருக்க நமக்கு ஆண்ட்ரியல் செங்கில் இருக்க அக்வஸ் வந்து இதுக்குள்ளார ட்ரைனேஜ் ஆகும். ஓகேவா? சிமென்ஸ் கேனல் மூலயமா ட்ரைனேஜ் ஆகும். ஓகேவா? ரெண்டாவது சிலியரி பாடி ஸ்ட்ரோமா. இங்கே வந்து சிலியரி பாடி ஸ்ட்ரோமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கூனியில் வந்து பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு சிலியரி பாடி ஸ்ட்ரோமா வந்து நம்மளால் பார்க்க முடியும். ட்ரபீகுலர் மெஷ்வர்க்குக்கும் ஐரிஸோட ரூட்டுக்கும் நடுவில் இந்த சிலியரி பாடி ஸ்ட்ரோமா வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து சிலியரி பாடி பேண்டுன்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்னென்னா இங்கே இருக்கிற அக்வஸை வந்து அப்சர்வ் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகணும்னா மசில்ஸ்க்கு நடுவில் இருக்க ஃபைப்ரோ கனெக்டிவ் டிஷ்யூஸ்குள்ளார எடுத்துகிட்டு போகும். இங்கேருந்து எங்கே அப்சர்வ் ஆகும்னா சூப்பரா சிலியரி ஸ்பேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்லீரல் போகும். ஓகேவா? இதை தான் வந்து இவியோஸ்க்லீரல் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த லேயர் வந்து சிலியரி மசில்ஸோட எபித்தீலியம்.